ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். ராகி சிம்லி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சுட தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டும் பிசையக்கூடாது. சுட தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் சுட தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இது 2 உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ நான் டைரெக்டாகவே தோசைக்கல்லில் தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வாழை இலையிலையோ இல்லை பாலித்தீன் கவரில் கூட தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தின்னாக இருந்தால் ஓகே தான். சுற்றி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் எடுத்துகிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 உருண்டையும் இதை மாதிரி வடையாக செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நிறைய கால்சியம், அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை மாதிரி செய்து கொடுங்க. இப்போ நான் 2மே செய்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தோல் டக்குன்னு கருப்பாயிடும், உள்ளே வறுபடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 1/2 கப் எள்ளு சேர்த்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. டக்குன்னு கருகிடும். நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும், படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எள்ளு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். வேர்க்கடலையை நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வடையை 1-2 பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். வடை சரியாக வேகலைன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இதை மேலே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வேர்க்கடலையை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம செய்து வச்ச வடையை பாதி அளவுக்கு மட்டும் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரேடியே போட தேவையில்லை. 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு டைமும் அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் நான். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதில் 3/4 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் பாதி அளவுக்கு மட்டும் வேர்க்கடலையில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து எடுத்து வச்ச எள்ளை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னும் பாதி அளவு உள்ள வெல்லத்தையும் இதோட சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இது நிறையா இருக்கிறதால வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா கசகசப்பு தன்மை வரும். அதிலே நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இது 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியிலேயே வச்சு நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.